சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழ வந்துட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க காவ்யானந்தினி அப்புறம் அந்த எம்எல்ஏ குடும்பம் எல்லாரும் வந்துடுறாங்க. வெளிய பார்த்தா கார் நிக்குது. "மாப்பிள, நீங்க கேட்ட காரு வெளிய இருக்கு. இந்த காரை நீங்க எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர மாமனார் வந்து கார் கீய வந்துட்டு நம்ம போஸ் கிட்ட குடுக்கவும், இத பார்த்துட்டு ஈஸ்வரி வாய பொளக்குது. "ஏ, கார் வெளிய நிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போகுது. பார்த்தா வெளியே காரை நிற்கிது. "சித்ரா, பாத்தியா சித்ரா, காரை பாத்தியா எம்பிட்டு பெருசா இருக்குன்னு" அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கிட்ட பார்த்தா சாவித்திரி தாமரையும் வயிற்றுச்சல்ல நிற்கிதுங்க. "சரி சரி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, காரை பார்த்ததெல்லாம் போதும், வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு மணமேடையில் உட்காந்துருக்காங்க. காவியாவும் போஸும். போஸ் வந்து காவியா கிட்ட வளைஞ்சுக்கிட்டு இருக்கான். "நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா அப்பத்தா வந்து, "இவளுக காசுன்னவும் வாயை பொழுக்கிற ஆளுக, காரை பார்த்ததும் போய் விழுந்துட்டாளுக பாத்தியா, விட்டா இவளுகளே காரை ஓட்டிட்டு போயிடுவாளுகளை போல, பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பேய் பிசாசா இருக்காளுக" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ராஜவங்க வந்துட்டு, "ஈஸ்வரி, நான் சொன்ன மாதிரியே உன் மகனுக்கு நான் 1,00,00,000 தரேன்னு சொன்னேன்ல, அது மாதிரி நான் 1,00,00,000 தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு செக்கில் வந்து கையெழுத்து போடுறதுக்காக ராஜவங்க போகிறாரு. கரெக்டாக தமிழோட காலேஜில் இருந்து தமிழ் காலேஜ் மேம் ஓடி வராங்க. "ஒரு நிமிஷம் சார், நிறுத்துங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா, என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வரி வந்து, "எதுக்குங்க இப்போ நேரங்கட்ட நேரத்தில் வந்து நிப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போது, சுபகாரியம் நடக்கிற இடத்துல எதுக்குங்க நீங்கள் வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு ஈஸ்வரி வந்து கத்திக்கிட்டு இருக்கு. "நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண வரலம்மா, உண்மையை சொல்ல வந்தேன். நம்ம சிறுமலை போன இடத்துல உங்களை வண்டு கடிச்சப்போ உங்களுக்கு மருந்து எடுத்துகிட்டு வந்தது தமிழ்ச்செல்வி தான் சார்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா எதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என் புள்ள அம்புட்டு கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்தா, நீ எப்படி அசால்ட்டா தமிழ்ச்செல்வி தான் எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்கிற?" அப்படின்னு ஈஸ்வரி கத்துது. "ஒரு நிமிஷம், நான் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலேஜ் மேம் கல்பனா வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, "சார், இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி தான் மருந்து எடுக்க போனா, மருந்து எடுத்துகிட்டு வர்ற வழியில் இந்த போஸ் தான் வந்துட்டு தமிழ்ச்செல்வியை தலையில் அடிச்சுட்டு அவள் கையில் உள்ள மருந்தை வாங்கிட்டு போயிட்டா" அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆகிறாரு. "சார், இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி வந்து நான் தான் மருந்து எடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் என்னை அடித்து போட்டுட்டு போஸ் மருந்தை பிடுங்கிட்டு போயிட்டதா சொன்னாங்க. அதனால் இதுக்கு ஆதாரமாக வந்துட்டு எனக்கு சிலது வேணும்" அப்படின்னு தமிழ் வந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் வனத்துறையினர்கிட்ட ஃபோன் பண்ணி அங்கே விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக வச்சுருந்த கேமராவை நாங்கள் எடுத்து பார்க்க சொன்னோம். அதே மாதிரி அவங்க பார்த்தா அதில் இந்த காட்சியெல்லாம் பதிவாயிருக்கு. அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் இந்த வீடியோவை கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலேஜ் மேம் கல்பனா சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆகிறாரு. "என்னம்மா அது?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாம் மாமா, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். என் பின்தலையில் யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சு. இதை சொன்னால் யார் நம்புவா? அதனால தான் எனக்கு வேறு வழி இல்லை, நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சேது வந்துட்டு போஸை போட்டு அடிக்கிறாரு. ராஜாங்கமும் அடிக்கிறாரு. "சார், இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு எங்கள் காலேஜ் சார்பாக போகிற விருதும் போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற 1,00,00,000 இவர் தகுதியான ஆள் இல்லை" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக போலீஸ் வர்றாங்க. வனத்துறையிலேருந்து எங்களை அனுப்பியிருக்காங்க. ஒரு பொண்ணை காட்டில் அடித்ததுனால இவரை கைது பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. காவியா வந்து, "ஐயோக்கே ராஸ்கல், எனக்கு தான் பொய் சொன்னால் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, என்கிட்டயே இப்படி பெரிய பொய்யை மறைச்சு இப்படி பெரிய ஃப்ராடாக இருந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு காவியா திரும்பவும் போஸ் அடிச்சுட்டு மாலையை கழட்டி போட்டுட்டு எம்எல்ஏ சிற்றரசை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜவங்க வந்து தமிழ்கிட்ட வந்து, "ரொம்ப நன்றிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. சேது வந்துட்டு தமிழை கட்டி பிடிக்கிறாங்க. "சார், நாளைக்கு நீங்கள் தமிழ்ச்செல்வியையும் சேது சாரையும் கூட்டிக்கிட்டு எங்கள் காலேஜுக்கு வாங்க, விருது 2 பேர்த்துக்குமே கொடுத்துருவோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சேதுவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சேது வந்து தமிழ்கிட்ட "ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்கிறாரு. அப்பத்தான் வந்து, "என் புள்ள உசுரை காப்பாற்றி கொடுத்துருக்கடி, நீ கெட்டிக்காரு தாண்டி, திரும்ப திரும்ப என் பிள்ளையோட மானத்தையும் உசுரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கடி" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து தமிழை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. மோகனா எல்லாருமா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் ஆகிருது. சேது, ராஜாங்கம், தமிழ் 3 பேருமே அந்த விருது வழங்குற விழாவுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ராஜாங்கம் வந்து தமிழுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற விழாவில் வந்து பேசுகிறாரு.
இவங்க இங்கே நிற்கிறது என் மருமக தான், ரொம்ப துணிச்சலான பொண்ணும் தைரியமான பொண்ணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு தமிழை ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு. காட்டுக்குள்ளே ஒரு ஆளாக போயிட்டு, அதுவும் தான் வயிற்றுல குழந்தை இருக்கிறத கூட கருதாம போய் அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு என்னோட மருமகளுக்கும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற தமிழ்ச்செல்விக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழுக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு சேது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் காலேஜ் சார்பில் வந்துட்டு தமிழுக்கு வந்து இந்த மாதிரி விருதெல்லாம் கொடுக்குறாங்க. ராஜாங்கமும் ரொம்ப சந்தோஷமாக தமிழை பாராட்டி ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாரு 2 பேரையும். அப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, சார் நீங்களே வந்து எங்களோட ஸ்கேனிங் மிஷினை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேதுவும் ராஜாங்கமும் சரி நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அங்கே ஸ்கேனிங் மிஷின்லாம் வந்ததை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. சரி தமிழ் தான் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, அவங்களுக்கே இப்போது எங்களோட முதல் டெஸ்ட் எடுத்துருவோம். தமிழ்ச்செல்வி நீ வந்து படமா நீங்கள் உங்கள் குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலேஜ் மேம்லாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுவும் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா தமிழுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. தமிழ் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் 2 குழந்தை தெரியுது. டாக்டர் வந்துட்டு, சார் உங்கள் மருமக 2 வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இது கேட்டுட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகிறாரு. சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னம்மா சொல்கிறீங்க, 2 குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டுக்கிட்டு இருந்த தமிழுக்கும் வந்துட்டு, எனது என் வயிற்றுல 2 குழந்தை உருவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே வந்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் சார் நீங்களே என் குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்துட்டு இந்த குழந்தையோட ஸ்கேனிங்லாம் காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ராஜாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சேது கண் கலங்கி அழுகிறாரு. தன்னோட குழந்தைய வந்துட்டு டிவியில் பார்க்கவும் அது மட்டும் இல்லாமல் 2 குழந்தைன்ற விஷயத்தை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழும் அந்த குழந்தையோட வீடியோவை பார்க்குறாங்க. ராஜாங்கம் சொல்கிறாரு, எப்படிம்மா நீ முதல் தடவை ஸ்கேன் பண்ணும்போது ஒரு குழந்தை தானேன்னு சொன்னிச்சு அம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மாமா எனக்கும் அதே குழப்பந்தான், நானும் அப்படித்தான் நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா 2 குழந்தைன்னு சொல்கிறாங்க. அம்மாச்சிக்கிட்ட தான் கேட்கணும். அம்மாச்சியும் அம்மாவும் ரொம்ப நேரமாக ஸ்கேன் பண்ணுற இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க டாக்டர் கூட. ஒருவேளை அவங்க தான் அந்த விஷயத்தை மறைச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், சரி வீட்டுக்கு வா நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கிட்ட சொல்கிறாரு. சேது வந்து சந்தோஷத்தில் தலகால் புரியாமல் தமிழை தூக்கிட்டு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு ராஜாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சார் சார் போதும் சார், உங்கள் மனைவியை வீட்டில் போய் கொஞ்சுங்க, இங்கே வேணாம், அதுவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேது வந்து தமிழை பார்த்துட்டு, நீ என்னை மன்னிச்சிரு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து திரும்ப திரும்ப தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.